welcome to everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 4 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். லாஸ்ட் ஒரு கிளாஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு பார்த்திருக்கோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய ஒர்க் என்ன, அதனுடைய யூசஸ் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அதுல சிங்கிள் யூசர் மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு அடுத்த டாபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். பயனர் இடைமுகம். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு இடைமுகமாக இன்டர்ஃபேஸா ஏதாவது இருக்கு, அதை வச்சுதான் நம்ம கம்ப்யூட்டரோட நம்மளால பேச முடியுது அப்படிங்கறத யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அந்த பயனர் இடைமுகம் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்ப போனோடனே விண்டோஸ் ஓபன் பண்ணோடனே நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல ஐகான்ஸா டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை அந்த மாதிரி ஐகான்ஸா பிக்சரா டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபைலையும் டைப் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபைல் நேம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்க ஃபைல் நேம் டைப் பண்ணி என்டர் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபைலை நம்மளால எடுக்க முடியும். இப்போ என்ன பண்றோம், எம்எஸ் வேர்ட் வேணும்னா வேர்டோட ஐகானை கிளிக் பண்ணாவே வேர்ட் ஓப்பன் ஆயிடும். ஒருவேளை அந்த ஐகான் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கல அப்படின்னா எம்எஸ் வேர்டு நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஓகேவா? அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா அந்த ஒர்க் எல்லாம் இல்லாம எம்எஸ் வேர்ட் நம்ம டைப் பண்ணாமலே நமக்கு வந்து ஐகானை கிளிக் பண்ணா போதுன்ற மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா, தட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். நமக்கு இடைமுகமாக அதை கிளிக் பண்ணா போதும். நம்மளோட வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிருக்காங்க. நீங்க போய் ஃபைல் நம்பர் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்க போய் கிளிக் பண்ணா போதும், சிம்பிள் பண்ணிடலாம். தட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகம். ஓகே, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூசர் டு யூசர் கேன் மேக் இன்டராக்ஷன் டு தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட நம்ம பேசுறதுக்கு எனக்கு இதை ஓபன் பண்ண அப்படின்னு போய் அதை கிளிக் பண்ணா போதும். ஓகேவா? அதுக்கு தான் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. அது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். யூசர் ஃப்ரெண்ட்லினா பயனருக்கு நண்பனாக இருக்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதுல GUI அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. GUI அப்படிங்கிறது என்னன்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், வரைகலை பயனர் இடைமுகம். இப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸா தான் இருக்கு. ஓகேவா? ஒரு OS ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணுது, யூசர் இன்டர்ஃபேஸா தான் இருக்கு. நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா ஒரு டைப் பண்ணோம்னா அந்த ஃபைலை போய் எடுத்து வந்து கொடுக்குது. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டோம்னா சிஸ்டத்துல இருந்து எடுத்து வந்து கொடுக்குது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ். பட் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஐகான்ஸ்ல நமக்கு காமிக்குது இல்லையா, அதை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தோன்னே பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். கிராபிக்ஸ் பிக்சர் ஒன் ஆஃப் த ஐகான். ஓகேவா? அந்த மாதிரி பிக்சர் வைஸ்ல நமக்கு ஈஸியா கொடுக்கறது தான் வந்து கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். இப்போ அந்த ஐகான்ஸ்லாம் கொடுக்கலன்னா நம்ம டைப் பண்ணி எடுத்துட்டு இருக்கணும், நமக்கு சிரமமா இருக்கும். அந்த ஐகானை பார்த்தோன்னே இந்த ஃபைல் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது அது வந்து கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, வரைகலை பயனர் இடைமுகம். இப்போ அது எதுக்கு யூஸ் ஆகுது? GUI-னால என்ன யூஸ்? GUI-னா ஃபர்ஸ்ட் என்ன? It is a window-based system. Windows வடிவில் இருக்கிற ஒரு சிஸ்டம் with a pointing device. Pointing device is that means mouse. ஓகேவா? சுட்டி. ஓகேவா? Pointing device to direct input output. டைரக்டா இன்புட் அவுட்புட் கொடுக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் ஒரு ஃபைலை நம்மளால ஓபன் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்புட் கொடுக்க முடியும். அடுத்து சூஸ் ஃப்ரம் மெனுஸ். இப்போ ஒரு ரைட் கிளிக் பண்ணா பாப்அப் மெனுஸ் வரும். ரைட் கிளிக் பண்ணா பாப்அப் மெனுஸ் வரும். அந்த மெனுஸ்ல என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அல்லது ஃபைல் மெனு கிளிக் பண்ணா ஃபைல்ன்ற அதை கிளிக் பண்ணா போதும் ஃபைல்ல இருக்கிற ஃபைல் மெனுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். ஓபன் ஆகும், க்ளோஸ் ஆகும், எல்லாமே அதுல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்து மேக் செலக்ஷன்ஸ் அண்ட் கீப். மேக் செலக்ஷன்ஸ்னா எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மெனுல இருந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் the keyboard to enter in text. என்ன பண்ணலாம், ஒரு கீபோர்டே வந்து அந்த சிஸ்டத்திலே வந்து உருவாக்கி மவுஸ்லயே நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேவா? கம்ப்யூட்டர்லயே ஒரு கீபோர்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? கீபோர்டே இல்லாம டைப் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் GUI. ஓகேவா? நம்ம வந்து எந்த ஃபைலையுமே டைப் பண்றது இல்லை, டக்குனு கிளிக் பண்றோம், ஓபன் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஓபன் பண்றதுக்கு ஓபன் கொடுக்கறது இல்ல. ஓகேவா? கண்ட்ரோல் O இருந்தாலும் கீபோர்ட் யூஸ் பண்ணாம கிளிக் பண்றோம். இந்த மாதிரி ஐகான்ஸ் கிளிக் பண்றதுனால நமக்கு ஈஸியா வேலை முடியுது. தட் இஸ் GUI, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI-னா என்னன்னு கேட்பாங்க 2 மார்க்ல, நான் ஆன்சர் பிரசன்ட் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது the following points are considered when designing user interface. ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை உருவாக்கும் போது நம்ம என்னென்ன நினைவுல வச்சுக்கணும்? ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, retain longer time.
நம்ம கிரியேட் பண்ற யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த பயனர் இடைமுகமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசம் ட்ரெண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து நமக்கு அதை பார்த்தோன்னே யூசர் வந்து இது தேவையில்லை, வேற ஏதாவது புதுசா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் மொபைல்ல நம்ம ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம், அந்த ஆப் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் தான் அந்த யூசர் வந்து அதை வச்சுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு வேற ஆப்புக்கு போயிடுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கணும், ரிட்டைன் லாங்கர் டைம், ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அடுத்தது சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். நம்ம யூசர் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அதில் செய்கிற மாதிரி இருக்கணும். இது இருந்தால் நல்லா இருக்குமே, இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்காம யூசர் வந்து இது சூப்பராக இருக்கு, இந்த இதில் இது கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி இருக்கணும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இடைமுகம் வந்து தயாரிக்கும் போது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். யூசருக்கு இது சிரமமாக இருந்தால் அதையும் சிரமத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அந்த மாதிரி நிறைய செஞ்சு. அடுத்தது சேவ் யூசர்ஸ் டைம் பை ரெடியூஸ் டைப்பிங். என்ன பண்ணும், யூசரோட டைமை ரெடியூஸ் பண்ணும். டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது டைப் பண்ணாதான் வரும், இது எடுத்தாதான் வரும், இது ஃபுல்லாக டைப் பண்ணாதான் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இல்லாமல் டக்குன்னு கிளிக் பண்ணால் போதும், அடுத்து ஓப்பன் ஆகும், கிளிக் பண்ணால் அடுத்து டைம் வந்து சேவ் ஆகணும். எதையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டைம் வந்து சேவ் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி. அடுத்து ரெடியூஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ். எரர் வரதை தடுக்கணும். எப்படி எரர் வர தடுக்கும், இப்போ ஒரு ஃபைல் டெலீட் பண்றீங்க அப்படின்னா உடனே டெலீட் ஆயிடுச்சுன்னா என்னாகும், நம்ம தெரியாம டச் பண்ணினா கூட உடனே டெலீட் ஆகும். ஸோ ஒரு ஃபைலை மொபைல்ல இருக்கட்டும் சிஸ்டத்துல இருக்கட்டும் டெலீட் பண்ணும்போது என்ன கேட்குது, ஆர் யூ ஷூர் டு டெலீட், ஆர் யூ வாண்ட் டு ஷூர் டெலீட், கண்டிப்பா டெலீட் பண்ணி ஆகணுமான்னு உங்களுக்கு கேள்வி கேட்கும். அப்ப நம்ம யோசிப்போம், தெரியாம டச் பண்ணியிருந்தாலும் ஆர் யூ ஷூர் டு வாண்ட் டெலீட் கேட்கும் போது ஓ டெலீட் பண்ண டச் பண்ணிட்டோம் போல, அப்ப கேன்சல் கொடுத்துக்கலாம். டெலீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பண்ண வேண்டியது அப்படின்னா கேன்சல் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எரரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்ப நம்மகிட்ட திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி எஸ் ஆர் நோ கேட்டு எஸ் கொடுத்தா டெலீட் பண்ணும், நோ கொடுத்தா வெளில வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கணும். இருந்தாதான் அது ஒரு பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், அது ஒரு நல்ல பயனர் இடைமுகமாக இருக்க முடியும். ஓகேவா, இது கூட ஒரு டைம் வந்து 5 மார்க்ல கேட்டிருந்தேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளா எழுதி போட்டிருக்கேன். புக்ல 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபுல் சென்டென்ஸோட எழுதும். இது ஒரு டைம் 5 மார்க்ல, புக் பேக்ல இல்ல பட் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நினைவக மேலாண்மை. நம்ம பார்த்தோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, மெயின் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு லாஸ்ட் கிளாஸ்ல கடைசியா ஒரு கொஸ்டின் ஒரு 3 மார்க் கொடுத்தேன். ஓகேவா, என்னென்ன இருந்துச்சு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், அந்த அடுத்தது வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே அதில் இருந்துச்சு. அதை பற்றி ஒன்றுனா நம்ம பார்ப்போம். யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒர்க் என்னென்ன பார்த்துச்சோ அந்த யூனிட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஒன்றுனா தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா நினைவக மேலாண்மைன்னு சொல்லுவோம். நினைவக மேலாண்மை அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற மெமரியை ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும். இப்போ எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தால் ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேவா, ஸ்கூலுக்கு எவ்வளோ சார் இருக்காரு, கரெக்ட் சார் இருக்காரு, பிரின்சிபல் சார் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த ஒர்க் நடக்குதா, ஸ்டாஃப் கரெக்டாக கிளாஸ் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகுறாங்களா, ஒர்க்கு கரெக்டாக பார்க்குறாங்களா, இது எல்லாமே ஃபீஸ் கரெக்டாக கட்டுறாங்களா, ஒருத்தரும் ஒரு ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறாங்க. கிளாஸ் ரூமில் கிளாஸ் டீச்சர் மேனேஜ் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கை ஏஓ சார் மேனேஜ் பண்ணுவார், ஹோல் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கரஸ்பாண்ட் மேனேஜ் பண்ணுவாரு, ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா பிரின்சிபல் சார் மேனேஜ் பண்ணுவார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை யாரும் இல்லை அப்படின்னா அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மெமரி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இது வந்து சேவ் ஆகுது, இது வந்து சேவ் ஆகிட்டு இந்த இடத்துல டெலிட் பண்ணால் அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுத்தாதான் அடுத்த இது அந்த இடத்துல சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெமரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டுன்னு அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சரி, அதோட ஒர்க் தான். அந்த மெமரி எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி என்னது, ரேம். ஓகேவா, முதன்மை நினைவகம் ரேம் இருக்கு இல்லையா, அந்த முதன்மை நினைவகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, யார் எங்க போய் சேவ் ஆகணும், எந்த ஒர்க் எங்க போய் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுது. அது கோஆர்டினேட்டிங்னா இவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இங்கே ஒர்க் ஆகணும், இந்த ப்ரோக்ராம் இங்கே சேவ் ஆகணும், இந்த ப்ரோக்ராம் இங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது இடத்த பிரித்து கொடுக்குது. கோஆர்டினேட்டிங்
மெயின் மெமரி அண்ட் அசைனிங் மெமரி பிளாக். மெமரி வந்து எப்பவுமே பிளாக்கா பிரிச்சுடுவாங்க, பகுதியா பிரிச்சு எந்த ஒர்க்குக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுமோ அந்த ஒர்க்கு அவ்வளோ அந்த இடத்துல வைப்பாங்க. சரியா? அந்த மாதிரி மெமரியை பிரிச்சு பிளாக்கா பிரிச்சு இந்த பிளாக் இந்த ஒர்க்குக்கு அசைன் பண்றேன், இந்த ஃபைலுக்கு இந்த பிளாக் அசைன் பண்றேன் அப்படிலாம் சொல்றது. ஓகே, அடுத்தது to various running programs. ஒர்க் ஆயிட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து இது இந்த இடத்துல இருக்கட்டும், இது இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு பிளாக் அசைன் பண்ணும். ஓகேவா? அதே போல ஒன்று டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீசைக்கிள் போட்டுட்டு அந்த இடத்த ஃப்ரீ பண்ணா அடுத்த ஃபைல் வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பார்த்துக்கும். அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுறதுக்கான மெமரி அங்கே இல்லைன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, மொபைல்லையாக இருந்தாலும் சிஸ்டத்தில் இருந்தாலும் ஸ்பேஸ் இஸ் நாட் இனஃப், ஸ்பேஸ் இஸ் நாட் இனஃப், delete the unwanted files அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது எல்லாமே யார் செய்வது? இந்த மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு இந்த ஸ்பேஸ் இல்லை அப்போ அன்வான்ட் ஃபைல்ஸ் டெலீட் பண்ணால் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், ஸோ ஸ்பேஸ் கிடைச்சா நீங்கள் சேவ் பண்ணலாம், ஸோ அதை பண்ணுங்க அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் தான் யார் சொல்றது? மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்கணும். மெமரி மேனேஜ்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பார்க்கணும். அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம வந்து மெயின் மெமரியில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறோமோ அது எப்போ ஸ்டோர் பண்ணணும், எப்போ அதுலேருந்து டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஃபுல்லாகவே மெமரி தான். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் தான் இதை செய்யறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட்ல நினைவக மேலாண்மையில என்ன பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரூவ் தி ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ். கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறது ஸ்பீட் ஆகும் மெமரி மேனேஜ் பண்ணோம். ஏன்னா மெமரியில் வந்து டெலீட் பண்ணதெல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணாமல் அந்த மெமரியிலே வச்சுட்டுனா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது ப்ராசஸர். அந்த இப்போ வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒர்க் அந்த இடத்துல எடுத்துடணும், டெலீட் பண்ணிடணும் அந்த மெமரியில இருந்து. ஸோ மெமரி ஃப்ரீயாக இருக்கப்ப நமக்கு என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்காக அடுத்து ஒர்க் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க், அதோட இன்வால்வ்மெண்ட் என்ன அப்படின்னு இது ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் என்ன, அதோடைய இன்வால்வ்மெண்ட் என்ன, அதோடைய யூசஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஓகேவா? அந்த கொஸ்டின் முக்கியத்துவம். ஓகேவா? நினைவக மேலாண்மை முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் கேட்கலாம். Keeping track of which portion of memory are currently being used and who is using them. இப்போ ட்ராக் போடுறது, இந்த இடத்துல யார் எந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது, யார் ஒர்க் பண்றா. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரே டைம்ல 2-3 ஒர்க்கை பார்க்கலாம். ஒரே டைம்ல 2-3 ஒர்க்கை பார்க்கலாம். ஒரு பேஜ் வந்து டைப் பண்ணிட்டு அதை பிரிண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், அது பாட்டுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், நீங்க அடுத்த பேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? அப்ப 2 ஒர்க்கு, நீங்க டைப்பிங் பண்ற ஒரு ஒர்க்கு, அடுத்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கு, அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல நீங்க ஒரு சாங் போட்டுக்கிட்டே டைப் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப 3 ஒர்க்கு சேம் டைம்ல வேலை செய்யும்போது எந்த வேலையை எந்த இடத்துல சேவ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஒர்க்கு பிரிண்ட் ஆகிற அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா மெயின் மெமரியில் ஒரு இடத்துல சேவ் ஆயிருந்தாலும் பிரிண்டருக்கு போய் பிரிண்ட் ஆக முடியும். நம்ம டைப் பண்றது ஒரு பக்கம் சேவ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? அதுக்கெல்லாம் மெமரியில இடமே முடியும். இதுக்கெல்லாம் ட்ராக் போட்டு இந்த இடத்த யார் யூஸ் பண்றா, இந்த இடத்த எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுது, எந்த செயல் யூஸ் பண்ணுது, இந்த இடத்த எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுது, இது எல்லாமே பார்த்துக்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட். அடுத்தது determining which process and data to move in and out of the memory. இப்போ எந்த ப்ராசஸ் உள்ள வந்திருக்கு, எந்த ப்ராசஸ் வெளியே போகுது. இப்போ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சுன்னா அது வெளியில போகுது, அடுத்த பேஜ் பிரிண்ட்டுக்கு உள்ள வரும். சரியா? அப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த பேஜ் பிரிண்ட்டுக்கு செகண்ட் ப்ராசஸ் வருது. அப்ப எது உள்ள போகுது, இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி, எந்த டேட்டா உள்ள வருது, எந்த டேட்டா வெளியில போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Allocation and reallocation of memory blocks as needed by the program in main memory. Main memory allocation reallocation ஒதுக்கீடு, இடம் ஒதுக்கீடு கொடுக்கிறது. இந்த ப்ராசஸ்க்கு இந்த இடம், இந்த ப்ராசஸ்க்கு இந்த இடம், இந்த ப்ராசஸ் முடிச்சிருச்சா அந்த இடத்தை டீஅலோகேஷன் பண்றது. ஒதுக்கீடு பண்ணிருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்தை ஃப்ரீ பண்ணி கொடுக்கிறது அடுத்த ப்ராசஸ் வரதுக்காக. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒர்க் நடக்கிறதுக்கு அலோகேஷன் டீஅலோகேஷன் பண்றது. இது மூணுமே வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்ல நடக்கக்கூடிய வேலை. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை என்னன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மெமரியில எந்த ப்ராசஸ் எங்க ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்றது. செயல் மேலாண்மை ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அந்த ஒர்க்கு வந்து எப்படி நடக்குது உள்ள ஒர்க். ஒரு இப்போ 3 வேலைகள் அட் அ டைம்ல நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சாங் பாடிட்டு இருக்கு, டைப் பண்ணிட்டு இருக்கோம், பிரிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ 3 ஒர்க்ஸ் அட் அ டைம்ல பண்ணும்போது அந்த ஒர்க் எல்லாம் எப்படி 3ஐயும் மேனேஜ் பண்ணணும். 3 வேலையும் அதே இடத்துல நடக்குது இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், தட் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். It is function that includes creating and deleting process and providing mechanisms for process. ஒரு ப்ராசஸும்
இது உள்ள வேலை செய்யணும், இது முடிஞ்சோடனே இந்த ப்ராசஸ் வரணும், இது வேலை செய்யணும், இது முடிஞ்சோடனே இந்த ப்ராசஸ் வரணும். இதெல்லாம் பிளான் பண்ணி செய்யறது ஃபுல்லாவே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இயக்க அமைப்போட இதுவும் ஒரு ஒர்க். அடுத்தது டு கம்யூனிகேட் அண்ட் சிங்க்ரனைஸ் வித் ஈச் அதர். சிங்க்ரனைஸ் வரிசைப்படுத்துறது. கம்யூனிகேட்னா ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகே, எந்த ப்ராசஸ் முன்னாடி போகணும், நீ உள்ள வா, நீ வெளியில போ, நீ உள்ள வா, நீ வெளியில போ, அந்த மாதிரி சொல்றது எல்லாமே இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல நடக்கும். எந்த ஒர்க்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு, அங்கே வெளியில போ, செகண்ட் பேஜ் பிரிண்ட்டுக்கு உள்ள வா, இந்த பாட்டு பாடிட்டு இருக்கா, அது கண்டினியூவா பாடிக்கிட்டே இருக்கட்டும். ஓகேவா? டைப் பண்றாங்களா, டைப் பண்ற ஒர்க் நடந்துட்டு இருக்கட்டும். அவங்க டைப் பண்றதை விட்டுட்டு பிரிண்ட் கொடுக்குறாங்களா, அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு இங்கே வா, அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குறது. ஓகேவா? அடுத்து a computer consists of a collection of process. They are classified as two categories. நிறைய process, collection of process இருக்கு, நிறைய வகையான process இருக்கு. ஓகேவா? அதுல ரெண்டு டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து OS process, இயக்க அமைப்பு. இயக்க அமைப்பு செயல்முறை. இயக்க அமைப்பு செயல்முறை ஒண்ணு, பயனர் செயல்முறை ஒண்ணு, யூசர்ஸ் process ஒண்ணு, OS process ஒண்ணு. ஒன்னு வந்து OS ஓட கோடிங் இருக்கு இல்லையா, உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல சில கோடிங்ஸ் இப்படி நடக்கணும், கீபோர்டு இப்படி வேலை செய்யணும், மவுஸ் இப்படி வேலை செய்யணும், பிரிண்டர் இப்படி வேலை செய்யணும் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோடிங் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கோடிங், இயக்க அமைப்போட செயல். ஓகேவா? யூசர் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற கோடிங். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அதை ரன் பண்றோம், தட் இஸ் யூசர் ப்ராசஸ். நம்ம எழுதுற கோடிங்கை ரன் பண்றது ஒரு வகை. அதே மாதிரி OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்புல இருக்கிற செயல்களை செய்யறது ஒரு வகை. ரெண்டு வகையான ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ராசஸ்ல அல்காரிதம்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கு. அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது 4 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மைனா என்னன்னு பார்க்கலாம். செயல் மேலாண்மைனா எந்தெந்த ப்ராசஸ், எந்தெந்த செயல்கள் நம்ம வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோமோ அந்த செயல்னா எப்படி வந்து எது ஃபர்ஸ்ட் நடக்கும், எது அடுத்து நடக்கும், எப்படி எல்லாம் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை அப்படிங்கிறது. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. Scheduling process and threads on the CPU. CPU னா Central Processing Unit, மைய செயலகம். மைய செயலகத்துல தான் எல்லா வேலையும் நடக்கும். ஓகேவா? அந்த வேலை நடக்கும்போது என்ன பண்றது, ஷெட்யூலிங் ப்ராசஸ். ஷெட்யூல்னா நம்ம டைம் டேபிள் போடுறோம் இல்லையா, யாருக்கு ஃபர்ஸ்ட் அவர் தமிழ், செகண்ட் அவர் இங்கிலீஷ், அடுத்த ஒரு மேத்ஸ் அப்படின்னு டைம் டேபிள் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கையும் இந்த ஒர்க் இப்ப நடக்கும், அடுத்த ஒர்க் அப்ப நடக்கும், அந்த டைம் இந்த ஒர்க், இந்த டைம் இந்த ஒர்க் முடிஞ்சோன்னா இந்த ஒர்க், அந்த மாதிரி ஷெட்யூல் போடுறது எல்லாமே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான். கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் ப்ராசஸ். இப்ப சிஸ்டம் ப்ராசஸ் ஆகட்டும், சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற கோடிங் ஒர்க் ஆனிச்சுன்னா அது சிஸ்டம் ப்ராசஸ், யூசரோட கோடிங் ஒர்க் ஆச்சுன்னா அது யூசர் ப்ராசஸ். எதுவா இருந்தாலும் அதை வந்து எது வந்து இப்ப நடக்கணும், உருவாக்கணும், எதை வந்து டெலீட் பண்ணணும், எது முடிஞ்சிச்சோ அதை டெலீட் பண்ணணும், இது எல்லாமே பார்க்கறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸ், ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அண்ட் சின்க்ரைனைசேஷன். என்ன பண்ணணும் அப்படின்னா, சஸ்பெண்டிங்னா இப்ப இந்த ஒர்க் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு இது பிரிண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, பட் பிரிண்டர் நீங்க கனெக்ட் பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு அந்த அடுத்த பிரிண்டர் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த வேலை நடக்காம வெயிட் பண்ணி சும்மா இருக்காது. அடுத்தது ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த பிரிண்ட்டுக்கு போறதை நிறுத்தி வச்சுட்டு, ரெஸ்யூம்னா நிப்பாட்டி வச்சுட்டு, சாரி சஸ்பெண்ட் பண்ணிட்டு, ரெஸ்யூம் நான் அடுத்த ஒர்க்கை எப்போ வந்து தரணும், ஓகேவா, யார் முன்னாடி இருக்காங்க, எந்த ஒர்க் ரெடியா இருக்கும் அந்த ஒர்க்கு உள்ள அனுப்புறது, CPU உள்ள அனுப்புறது. ஓகேவா? CPU ஒர்க் நடக்கிற இடம், இங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய ஜாப் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்ப இங்க ஒரு ஒர்க்குக்கு ஏதாவது தேவைப்படுது, பிரிண்டர் தேவைப்படுது, இல்ல ஏதாவது பேப்பர் வைக்கல பிரிண்டர்ல அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஒர்க்கு உள்ள வந்துடும் வேலை செய்யறதுக்கு. அந்த மாதிரி பண்றது எல்லாமே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். கம்யூனிகேஷனா எது உள்ள போனோம், எது வெளியில வரணும், அது போய் கேட்கும், நான் உள்ள போறேன் அப்படின்னு கேட்கும்போது நீ வெயிட் பண்ண, உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளால கற்பனை தான் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்தது அல்காரிதம்ஸ் யூஸ்ட் டு அலோகேட் ப்ராசஸ். ப்ராசஸ் வந்து உள்ள எப்படி அனுப்புறோம், CPU குள்ள எந்த முறைப்படி வந்து ப்ராசஸ் உள்ள போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 அல்காரிதம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. FIFO னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதலில் வந்தது முதலில் செய்தல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க முன்னாடி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதலில் வந்தது முதலில் செயல்படுதல். ஓகேவா? அடுத்தது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னா எந்த ஒர்க்கு சின்னதா இருக்கோ அந்த ஒர்க்கு முன்னாடி அனுப்பிக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி ஒரு அல்காரிதம். அடுத்தது ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின்னா வட்ட வரிசை முறை, வட்ட வரிசை முறை. அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டினா முன்னுரிமைக்கு ஏற்ப எது வந்து முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி 4 டைப்ஸா இருக்கு. ஒன்னொன்னு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதலில் வந்தது முதலில் செயல்படுதல் அப்படிங்கிறது
வாங்குவாங்க? லாஸ்டா போய் பின்னாடி நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட முடியுமா? நோ. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் முன்னாடி போய் நிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். முதலில் சென்று முதலில் முடியும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டிங் இன் கியூ. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிசி வாங்குவோம், மார்க் ஷீட் வாங்குவோம், கியூல நின்று வாங்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் போய் நிக்கிறாங்களோ கியூல அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. The process that enters first is executed. Enters the queue. Queue குள்ள first யார் என்டர் ஆகலாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க by the CPU. அப்ப எந்த வரிசையா வர்க் நிக்கும், ஃபர்ஸ்ட் வர்க் எந்த வர்க் முன்னாடி போய் CPU ல நிக்குதோ அந்த வர்க் முன்னாடி ஒரு எக்ஸிக்யூட் ஆகும், செயல்படுத்தப்படும். அடுத்த வேலை அப்புறம் தான் செயல்படுத்தப்படும். அது மாதிரி வரிசையா ஒரு வர்க்கா செயல்பட்டுடும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? அடுத்தது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். சிறியது முதலில். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னா சிறியது முதலில். எந்த வர்க் சின்னதா இருக்கோ அதை முன்னாடி அடிக்கணும். ஓகேவா? இது ஒரு டைப், இது ஒரு டைப். அது மாதிரி 4 டைப்ஸ். This works based on the size of the job being executed by the CPU. அந்த ஒர்க்கோட சைஸை பார்க்கும். ஓகே, ஒர்க்கோட அளவு. இது 2 இவ்வளோ KB இருக்கு, இது இத்தனை MB இருக்கு. அப்ப எது சின்னதா இருக்கோ அதை முதல்ல அனுப்பிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. A = 6 KB ன்னு ஒரு ப்ராசஸ், B = 9 KB ன்னு ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அப்ப C = 5 KB ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ப்ராசஸ் இருக்கு. A ஒரு ப்ராசஸ், 3 ஜாப்ஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு வர்க், இது ஒரு வர்க், இது ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு. 3 ஜாப் இருக்கு. ப்ராசஸ் சொல்லலாம், ஜாப் சொல்லலாம், வர்க் சொல்லலாம். 3 ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். சிறியது முதலில் சொல்றோம். அப்ப எந்த வர்க் முன்னாடி நடக்கும்? இப்போ கம்பேர் பண்ணும்போது 5 KB தான் ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேவா? அதுதான் வந்து சைஸ் ஆஃப் தி ஜாப் வந்து சின்னதா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டர் C is executed first. ஓகேவா? நெக்ஸ்ட் சின்னது எது? A. அடுத்தது A is executed second. அடுத்து பாத்தீங்கன்னா third B. B is executed third. இந்த மாதிரி ஆகுறது சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சைஸை பொறுத்து வரிசையா அனுப்புறது. ஓகேவா? இந்த மாதிரி வெயிட்டிங்ல இருக்கும்போது எந்த ஜாப் சின்னதோ அதை முன்னாடி முடிச்சுக்கிறது. நம்ம கூட படிப்போம்ல, படிக்கும் போது क्वेश्चंस வந்து எது சின்ன क्वेश्चन இருக்கோ அதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டு பெரிய क्वेश्चन இருக்கிறது பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரும். ஓகேவா? அடுத்து ரெண்டு இருக்கு பாருங்க. அடுத்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் ஆல்ரெடி ரெண்டு பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அடுத்து தேர்ட் ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின்னா வட்டமுறை. ஓகேவா? வட்ட வடிவம். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜாப் வந்து டைம் பிரிச்சு கொடுக்கிறது. இப்ப நிறைய ஜாப் 4-5 ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 4-5க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாத்துக்கும் 2 செகண்ட் உள்ள போயிடுவா. ஃபர்ஸ்ட் A ஜாப் வந்து 2 செகண்ட் உள்ள போயிடுவா, B 2 செகண்ட் உள்ள போயிடுவா, C 2 செகண்ட் உள்ள போயிடும். வேலை முடியுதோ முடியலையோ உனக்கு கொடுத்த 2 செகண்ட் முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? வெளியில வந்துடும். அடுத்து B இடம் கொடுத்துடும். B யோட ஒர்க் முடியுதோ இல்லையோ 2 செகண்ட் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அடுத்து C போகணும். அடுத்து C முடிச்சுட்டு அது மாதிரி வரிசையில் இருக்கிற எல்லாரும் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அகைன் A ல இருக்கு. அடுத்து 2 செகண்ட். ஓகேவா? அப்ப 2 செகண்ட் ஒர்க் பண்றப்ப யாருக்கு ஒர்க் முடியுதோ அவங்க வெளியில வந்துடும். மத்தவங்க இருக்கிற டைமுக்கு 2 செகண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் த ரவுண்ட் ராபின் மெத்தட், வட்ட வரிசை மெத்தட். ஓகேவா? இட் இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். அந்த நேரத்தை வந்து பிரிச்சு கொடுக்கிறது எல்லாருக்கும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணது உள்ள அப்படின்னா 20 மினிட்ஸ் ஒன்று உள்ள போயிடுச்சுன்னா மற்ற ஒரு 2 செகண்ட் ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 செகண்ட் ஒர்க் வந்து அந்த 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்? அந்த 2 செகண்டுக்கோசரம் உள்ள போறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அது 20 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்பனா எவ்வளவு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி டைம் ஷேரிங் கொடுத்தா இப்போ A வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னா அது உள்ள போயிட்டு 2 செகண்ட் ஒர்க் பண்றதுனால D வந்து 2 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு முடிச்சிடும். அடுத்தது திருப்பி A போகும்போது ஒர்க் பண்ணிக்கும். அதுக்காக. ஓகேவா? தட் இஸ் டைம் ஷேரிங். ப்ராசஸ் டைம் இஸ் சர்க்குலர் மெத்தட். சர்க்குலர் மெத்தட்ல ஒர்க் ஆகும். ஒரு போயிட்டு வரும், அடுத்து போயிட்டு வரும், அடுத்து போயிட்டு வரும், அடுத்து போயிட்டு வரும். செகண்ட் ரவுண்ட் எல்லாரும் போவாங்க, தேர்ட் ரவுண்ட் எல்லாரும் போவாங்க. எந்த ரவுண்ட்ல யாருக்கு ஒர்க் முடியும் அவங்க வெளியில வந்துருவாங்க. அடுத்த ஒர்க் இருக்கிறவங்க மட்டும் உள்ள போயிட்டு வருவாங்க. சரியா? அதுல 3 ஜாப்ஸ் A B C இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? A is assigned first. ஃபர்ஸ்ட் A உள்ள அனுப்புறது CPU குள்ள, then B அடுத்து B அனுப்புறது. அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஷேரிங்னா 2 செகண்ட்ஸா 5 செகண்ட்ஸா அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் A அனுப்பிட்டு 5 செகண்ட்ஸ் A ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க் முடிஞ்சாலும் முடியலனாலும் A வெளியில வந்துரும். B போகும் 5 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணி திருப்பி வெளியில வந்துரும். C போகும் 5 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்துரும். அந்த
இஸ் ரவுண்ட் ராபின். ஓகேவா? அடுத்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னா முன்னுரிமைக்கு ஏற்ப. இட் இஸ் அசைன் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யாராவது டாக்டருக்கு தெரிஞ்சவங்க, டாக்டருக்கு ரிலேஷன் சொன்னாங்கன்னா முன்னாடி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருந்தாலும் முன்னாடி அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஒரு குழந்தை வந்து ரொம்ப முடியாம இருக்கு அப்படின்னா அவங்கள முன்னாடி விட்டுருவாங்க, மற்றவங்களாம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. யாராவது சீரியஸ் கேஸ் வந்துச்சு, ஆக்சிடென்ட் கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள முன்னாடி அனுப்பிடுவாங்க, மற்றவங்க வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மாதிரி போறதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி, முன்னுரிமைக்கு ஏற்ப. இப்போ வந்து இவங்களை வந்து கண்டிப்பா முன்னாடி அனுப்பிட்டாங்க, இந்த ஒர்க்கு உடனே நடந்தாகணும் அப்படிங்கிற ஒர்க்கு முன்னாடி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு ப்ரியாரிட்டி போடுறது. இது எல்லாமே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோ. எந்த ஒர்க்குக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அந்த ப்ராசஸ்க்கு தெரியும். ஓகேவா? It is assigned based on priority. The job which is higher priority. எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கோ? ஹையர் ப்ரியாரிட்டி என்ன அர்த்தம்? எந்த ஒர்க் வந்து முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறோமோ அந்த ஒர்க் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அதர் ஜாப். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும், மற்றதெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கும். அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரியாரிட்டி ஆஃப் A is 5, ப்ரியாரிட்டி ஆஃப் B is 7 னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் எது ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கு? ப்ரியாரிட்டி ஆஃப் B தான் அதிகமா இருக்கு. சோ B is assigned first. B தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும். அடுத்து then A is assigned. ஓகேவா? B is assigned first. இதுதான் priority அதிகம். So A is first, then A is assigned. ஓகேவா? அடுத்ததா தான் A assign பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் based on priority. நெக்ஸ்ட் பாருங்க. இன்னைக்கு இதோட போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாருங்க. 2 மார்க். வாட் இஸ் GUI? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? சொன்ன எழுதி போட்டு சொல்லி 2 மார்க். வரைகலை பயனர் இடைமுகம் என்றால் என்ன? அடுத்தது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட்? ஒரு 3 பாயிண்ட் எழுதி போட்டேன். ஓகேவா? நினைவக மேலாண்மையின் நன்மைகள் சொன்னாலே அட்வான்டேஜஸ் கேட்கலாம், இல்லைன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கேட்கலாம். இப்போ ஒர்க் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் எழுதி போட்டு எடுத்துன 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் எழுதணும் 3 மார்க்குக்கு. புக் பேக்ல உங்களுக்கு இது 2 மார்க் ஆகும், இது 3 மார்க் ஆகும் கொடுத்துருப்பாங்க. பட் இது பெரிய 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 3 மார்க்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பெருசு தான், 5 மார்க்ல கேட்பாங்க. திஸ் தான் இந்த 4 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ். அல்காரிதம்ஸ்னா நெறிமுறைகள். அந்த செயல் மேலாண்மையின் நெறிமுறைகள் 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு எழுதிட்டு தான் டைப்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு எழுதிட்டு அதோட டைப்ஸ் 4 எழுதிட்டு அடுத்து 4 டைப்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அது போல செயல் நெறிமுறைகள்ல ஃபர்ஸ்ட் செயல் மேலாண்மைனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் 4 வகையான நெறிமுறைகள் எழுதிட்டு அடுத்து 4 நெறிமுறைகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த क्वेश्चन டெஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். Thank you.